அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், ஃபாத்திஹத்துல் கிதாபி ஷிஃபாஉம் மின் குல்லி சும். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது அனைத்து விஷயங்களுக்கும் மருந்தாகும். தஃப்ஸீர் ராஸியில் சொல்றாங்க. அவ்வளவோ சிறந்தொரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. ஒரு நாள் சில தோழர்கள் வலிப்பு நோய் வந்த ஒருத்தர் பக்கத்தாடி நடந்து போகும்பொழுது அவர்களுடைய செவியில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியிருந்தாங்க. அதற்கப்புறம் அந்த மனிதனுடைய அனைத்து நோயும் ஷிஃபாவாக்கி அல்லாஹ் கொடுத்தாரு. இந்த விவரத்தை, இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய உம்முல் குர்ஆனி வ ஹிய ஷிஃபாஉம் மின் குல்லி தாஇ. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது குர்ஆனுடைய தாயாகும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது அனைத்து நோய்களுக்கும் மருந்தாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, இது மட்டுமல்ல, இந்த ஃபாத்திஹாவுடைய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், இறைவனுடைய நாட்டம் பிரகாரம், இறைவனுடைய நாட்டத்தால் ஒரு சமுதாயத்தில் இறைவன் ஒரு அஸாபு இறக்கணும்னு நாடினால், அந்த சமுதாயத்தில் பெற்றொரு மாணவன் அவனுடைய மதரசாவில் வைத்து ஒரு ஃபாத்திஹா ஓதியிருந்தால், அந்த ஃபாத்திஹாவின் காரணத்தால் அந்த சமுதாயத்துடைய 40 வருடம் அஸாபுகள் அல்லாஹு மாற்றி கொடுக்கும், அஸாபிலிருந்து பாதுகாப்பு நல்கும். அவ்வளவோ சிறந்த ஒரு சூறாதான் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிரந்தரமாக கொண்டு வருவதற்கான முயற்சியும் பயிற்சியும் கொண்டு வாருங்கள். காரணம், நமக்கு நம்மிடத்தில் ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் முதலாக ஓத வேண்டிய ஒரு சூறாதான் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூறாவின் பொருட்டத்தால் அல்லாஹு நம் அனைவர்களுடைய சிரமங்களையும் அல்லாஹு தீர்த்து வைப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.